நான் ஐயா வந்தோடனே சொன்னாரு, எல்லாரும் ஜோதிடர்கள் எல்லாம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க போய் லட்சுமி நரசிம்மர் போய் கும்பிட்டு வாங்க, ஆஞ்சநேயர் கும்பிட்டு வாங்க, சரியா இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அது அப்ப நான் இங்க இருந்து போன ஒரு கோயில ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம ஏதாவது ஜோதிடர்களா இருந்துச்சுன்னா நீங்க போனா கோயில போய் ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா, நம்ம கோயில்ல இந்த சாமிக்கு இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம், இந்த சாமிகிட்ட எந்த மாதிரி சக்தி இருக்குது, இந்த சக்தி எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு இப்படி இருக்கும், இதோட பவர் இந்த உலகத்துல இந்த நாமக்கலுக்கு மட்டும் இந்த லட்சுமி நரசிம்மர் இங்க குடியிருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து கோயில ஆராய்ச்சி பண்ணோம். அப்போ என்ன அந்த இடத்துல எனக்கு உதயமாச்சுன்னா, எல்லாரும் சாமி சிலைய மகாபலிபுரம் இந்த மாதிரி திருமுருகன் பூண்டி அங்க போய் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சாமி சிலையை செஞ்சு ஆர்டர் கொடுத்து, அப்புறம் அந்த சிலையை கொண்டு இங்க வச்சு அதுக்கு நவதானியத்துல ஊற வச்சு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா சாமிக்கு சக்தி விட்டு மக்களை வர சொல்லுவாங்க. இந்த நரசிம்மர் கோயில் என்ன அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நாமக்கல்ல அந்த மலை இருக்கு. இந்த மலையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல மலை 4000, 5000 வருஷம் பழமை வாய்ந்த மலை. இன்னும் சொல்ல போனா ஒரு லட்சக்கணக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அது ஒரு வரலாறு பெற்ற ஸ்தலம். அந்த மலைக்குள்ள இருந்து சிலைகளை எல்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வராங்க, அந்த சாமிய அதுக்குள்ளேயே உருவம் அமைச்சு அந்த மலைக்கே உயிர் கொடுத்து அவங்க பண்ணக்கூடிய நாமக்கல் நரசிம்மருக்கு பண்ணக்கூடிய பூஜை அப்படியே மலைக்கும் சேர்ந்தது பூஜை ஆகுது. கரெக்டுங்களாமா? அதை நான் இங்க எடுத்தேன், ஒரு பரிகாரமா எடுத்தேன். அப்போ அந்த பரிகாரமா நம்ம எடுக்கும் போது அப்ப அந்த மலை மேல போய் நாம உட்கார்ந்து இருந்தாலோ தியானம் பண்ணினாலோ அதுவும் நரசிம்மருக்கு தான் சேரும். அப்போ இந்த இடத்துல நரசிம்மர் உடைய ராசி என்னங்கம்மா? ரைட், ராசி சொல்லுங்க. துலா ராசி. இப்போ இந்த துலா ராசி யாரெல்லாம் துலா ராசிக்கா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தெய்வம் சப்போர்ட்டா வருது. அப்ப யாரெல்லாம் அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பவர்ஃபுல்லான மனிதர்கள், யாரெல்லாம் உயிரோட்டமா உலகத்தை ஆளக்கூடிய சக்தி பிறந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சிம்ம வாகனமா இருக்கிறதுனால, சிம்மம் என்பது சூரியன், சூரியன் என்பது மலை, மலை சார்ந்த இடத்துல ஒளியில சில செதுக்கி அவங்க உயிரோட்டம் கொடுத்து பூஜை நடக்குது. அப்போ இங்க என்னன்னா அகோரமான ஒரு நரசிம்மரா இருக்கார். அப்ப எதிரி அளிக்கக்கூடிய சக்தி பெரிய பெரிய பவர்ஃபுல்லான மனிதர்களுக்கு அது இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, ஒரு முறை நீங்க பதவி ஏற்று விழாக்கு போறதுக்கு முன்னாடியும் பதவி சீட்டு வாங்கறதுக்கு முன்னாடியும் நீங்க நாமக்கல் நரசிம்மரை போய் பார்த்துட்டு அஞ்சாத நெஞ்சப்படுத்த ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவர் எல்லா தைரியத்தையும் அவர் கொடுத்து வாழ்றதுக்கு இது சரியான ஆலயம் நாமக்கல் நரசிம்மர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு 3 லட்சம் கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து ஜெயிச்சிடும். அது எல்லாரும் உங்களுக்கு தெரியுமாமா? தெரிஞ்ச நீங்க தாராளமா சொல்லுங்க, சும்மா கேஷுவலா சொல்லுங்க. அது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் கூட்டிட்டு போனா ஜெயிச்சால் அது என்ன காரணம்? கூட்டிட்டு போனா ஜெயிச்சிடலாம், அது என்ன காரணம் மட்டும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சும்மா ஐயா கரெக்டா சொல்றாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. யாரையுமே இந்த உலகத்துல யாரையுமே பொண்டாடி நம்ப மாட்டாங்க. ஆனா ராமரு நான் சீக்கிரமா பாலை போட்டு சீதாதேவியை மீட்டு கொண்டு வந்துடுவேன், பறக்கும் சக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்கிறதுனால அவருடைய மோதிரத்தை கழட்டி ஆஞ்சநேயர் கையில கொடுத்து சீதாதேவி கிட்ட கொண்டு போய் காமிச்சுட்டு வந்தாங்க. அப்ப இதற்கு தைரியம் இருக்கா இல்லையா? எனக்கு ஐயா அப்ப தைரியம் இருந்ததுனாலதான் ராமர் அந்த இடத்துல போய் பறக்கும் சக்தி இல்லாதனால, ஆஞ்சநேயருக்கு அந்த பறக்கும் சக்தி இருப்பதனால அந்த ராமர் அந்த மோதிரத்தை கொண்டு போய் ஆஞ்சநேயர் காமிச்சு ராமர் உங்களை அழைச்சிட்டு போவாரு, உங்களோட தவம் ஜெயிக்க போகுது, நானும் கூடதான் நிக்கிறேன், அவருக்கு ஜெயிக்க வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு எவ்வளவு ஒரு போர் வந்தாலும் அசுர போர் ஜெயிச்சு
அவங்க மீட்டு சீதாதேவியை கொண்டு வர்றதுக்கு ராமருக்கு ஆஞ்சநேயர் மிகப்பெரிய ஒரு ஊர்வனையா இருந்திருக்க. அப்போ ஒரு போருக்கு பஞ்சாயத்துக்கு யாரு கூட வச்சிருந்திருக்கிறாங்க? ராமரு 5ஆவது வென்ற படைத்த ஆஞ்சநேயர்கிட்ட கூட வச்சிருக்க. அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இப்ப இந்த மூல நட்சத்திரக்கார நம்ம கூட வச்சிருந்தால் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ். உங்களுக்கு இன்னொரு தெரியுங்களா? இப்ப நீங்க ஒரு ஜோசி கதையில சொல்லுவாங்க, ஆண் மூல அரசாலும் பெண் மூல நெருங்குவாங்க. அந்த கதையை சாட்டவே அழிச்சிருங்க. மூல நட்சத்திரக்கார மாதிரி ஒரு குழந்தையை பெற்று குடும்பம் நடத்துறது யாராலே முடியாது. உங்களுக்கு தெரியுமா? மூல நட்சத்திரத்துக்கு என்ன மிருகம் சொல்லுங்க பார்ப்போம். நாய். அது என்ன நாய்? வெரி குட், பெண் நாய். இந்த பெண் நாய் குட்டி முடிச்சுன்னு வைங்களேன், அது யாராவது ஒரு பக்கத்துல போனா குட்டியை தூக்கு வராங்கன்னு சொல்லி அருள் கடிக்கப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி எடுத்து முடிக்கிடுவாங்க. இது முடிக்கிட்டாங்கன்னா இந்த குழந்தை விட்டுப்பட்டு இந்த நாய் போகாது. அது ஒரு குட்டியை 2 குட்டியை வாயில கட்டிட்டு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் 2 இடம் 3 இடம் மாத்தி குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பா வச்சு அதை வளர்த்தி வாழும் பண்ணி அந்த குழந்தை குட்டியோட இன்னைக்குமே கூடவே இருந்து குடும்பம் நடத்தக்கூடியது மூல நட்சத்திர பெண்ணாயிருக்கு. அந்த பவர் இருக்கு. எப்படி உங்களுக்கு சைலண்டா பார்த்தா தப்போ? நீங்க பேராவை கையில வச்சுட்டு கை தட்டீங்கன்னா அடுத்த பதில் வரும். நீங்க கவலைப்படாதீங்க, ஒண்ணுடாம எழுதி இல்லாத மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு கேமராக்கு 3 கேமரா ஓடுது. இது முடிஞ்சோடனே அடுத்த உங்க வாட்ஸ்அப்க்கு வந்துடும். ஐயா கணிச்சு அந்த லிங்க் எல்லாம் வந்துடும். விசுவாசமா கொண்டு போலாம். அதுக்குதான் மூல நட்சத்திரம் கேதுல இருந்து ஆரம்பிச்சோம். அது ஏன் சார் கேதுல இருந்து ஆரம்பிச்சேன்? ரொம்ப சூப்பர். அவர் ஐயா என்ன திசை வரிசை கேதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாரு. அப்போ முதல் அசுரனா கேது, அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. கேது ஞானிகள். ஏன் ஞானிகளையும் மகான்களையும் சித்தர்களையும் பத்தி நம்ம பேசுறோம்னா இந்த மூல நட்சத்திரம் அப்படிதான் செய்யும். அவங்க கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களாமா சார்? சொல்லுங்க. மூல நட்சத்திரத்தை நாம வச்சிருந்தோம் ஜெயிச்சிடலான்னு. எதுக்காக இந்த விவரம் தெரிஞ்சது? வீடியோ பண்றது 2 பக்கம் மூல நட்சத்திரம் இருக்க செய்யும். அதுல சுருச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் பாதம் பவர் கம்மி, 1ஆம் பாதமும் 2ஆம் பாதம் பவர் ஜாஸ்தி. அப்ப 2ஆம் பாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரன் அவங்களுக்கு தெரியாது. நீங்க 2 பாதத்துக்குள்ள இருக்கிறவங்க பவர் ஜாஸ்தி. அவங்க ஒரு படத்துல வச்சிருங்க. அவர் 3 4 யாராவது வச்சுட்டு அவங்க தோத்துறாங்க, நீங்க தேடி போறீங்க. அதானே? அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டிகிரி மாறுமா மாறாதா? டிகிரி மாறுமா மாறாதா? நீங்க நட்சத்திரம் 4 வாரம் 6 மணி நேரம் நீங்க எங்க வேணாலும் வாங்க, டிகிரி மாறுமா? ஒரு ராசியில் எத்தனை டிகிரிமா? 30 டிகிரி. 30 டிகிரில 2 வாரத்துக்குள்ள எத்தனை டிகிரி நிற்கும்? நீ என்ன நட்சத்திரம் சொல்லுங்க. அதோட பூர்வ நட்சத்திரம் எத்தனை பாதம், எத்தனை டிகிரி நிற்குமா? தெரியாது. அதே மாதிரிதான் மற்றவர்களுக்கு தெரியாது. புரியலாமா? அந்த அளவுக்கு ஞானிகள் இருந்தாங்க. போருக்கே போக மாட்டாங்க. அறிவு வச்சு ஜெயிச்சிருவாங்க. எதுக்கு அவங்க போய் போறாங்க? அந்த அளவுக்கு நீங்க கேட்கிற அளவுக்கு ஊசிக்குள்ள நூல் நுழைகிற அளவுக்கு பாயிண்ட் அறிவு யோசிக்கிறவன் 1000 எடுத்து போய் சாதிக்கிறான். அவன் அறிவு வச்சு பயன்படுத்தி போயிருக்கான். நீங்க வேலைக்கு போறீங்க, உழைச்சா வாழ்க்கையில முன்னுக்கு எல்லாம் கிடைக்கும். உழைச்சவங்க எத்தனை பேர் முன்னுக்கு வந்துக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். உழைச்சவங்களுக்கு காலையில காலச்சட்டை தோன்றவங்களுக்கு 800 ரூபாய் சம்பளம் தான். 800 தான். வருஷம் 300 நாள் பாடுபடுத்த பழக்கம் ஐயா. வருஷம் 300 நாள் பாடுபடுத்தணும். அவங்க சம்பாதிக்கிறதையும் பார்க்கலாம். அறிவு அதிகமா இருக்கிறவங்க யாரு சம்பாதிக்கிறான்னு பாரு. உழைச்சவங்க முன்னுக்கு வருவாங்களா, அறிவுக்கு முன்னுக்கு வருவாங்களான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்போ பாயிண்டா ஜோசியத்துக்குள்ள நாமளே ரோஜா பூக்களை எடுத்து கையில வச்சுக்கோங்க. ரோஜா பூக்களை எடுத்து கையில வச்சுக்கோங்க. 8 இதழை ஒண்ணா அடிக்கிறீங்க. ஒரு ஊசி எடுத்து கொடுத்தது எவ்வளவு நேரம் ஆகும்? சும்மா சொல்லுங்க சார். 1 நிமிஷம் ஐயா. 1 செகண்டுக்குள்ள 8 இதழ்கள் ஆக்சிடென்ட் ஆகுது. 8 இதழுக்கு பின்னமாகுது. அப்ப அந்த 8 இதழ் 1 செகண்ட் தான். 1 செகண்டுக்குள்ள 8 இதழ் கலந்து இன்னொரு செகண்டுக்குள்ள இருக்கு. அப்ப எப்படி நீங்க பாயிண்ட் எடுத்தீங்க? கரெக்டுங்களா சார்?
ஒரு ஒரு இதழ கொத்தனா ஒரு செகண்ட் அடிச்சு சொல்லுவீங்க, 8 இதழுக்கு ஒரு செகண்ட் அடிச்சா இன்னும் தூசு, இன்னும் சூட்சமா அந்த காத்து அழகு உள்ள நுழைய நிலவுக்கு கூட அந்த ஜோசியத்துல இருக்குல்ல, அந்த சேக் அழுதல் பிளானட். அதனால அவ்வளவு சீக்கிரமா யாரும் வந்து அவ்வளவு